டுடே வீடியோவில் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் ஜேர்னி இருந்தது. அதனால எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் வந்து ஆச்சு. நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வெயிட் லாஸ் பண்ணேன். அதில் வந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக ஹேர் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஹேர் கேர் ரொட்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் தெரியும் ஹேர் வந்து ஸ்கேல்ப் கொஞ்சம் தெரியும். நான் வந்து ட்ரை பண்ணுறது என்னென்னா ஃபுட்டில் இன்க்ளூட் ப்ளஸ் வந்து அவுட் சைடு சோர்ஸஸ்லேயுமே வந்துட்டு நான் ஹேர் கேர் வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு ரிசர்ச்சில் இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வைரல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நான் வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்டை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்னோட ரிசல்ட்ஸ் வரைக்குமே உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு. அது இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டை தவிர இது எல்லாமே என்னோட ஹேர் கேர். பட் அந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் இது எல்லா ப்ராடக்ட்டையுமே ஹேர் கேர் ரொட்டீனில் நான் காட்டுறேன். என்னோட ஹேர் நார்மலாகவே ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் விண்டர்னால எனக்கு ட்ரையாக ஃப்ரிஸியாக கொஞ்சம் இருந்தது. பட் நான் எப்போவுமே ஹேரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். ப்ளஸ் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் ஒரு பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்லேருந்து இதுதான். நான் வந்து இது ஒரு வீடியோவாக கிளிக் பண்ணி போடலான்னு நினச்சேன். ஸோ நான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கிறேன். அந்த சிரம் என்னென்னா, இதுதான் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் சிரம், ரைட்? நீங்கள் எல்லாருமே வந்து இதை வந்து பார்த்துருப்பீங்க. பாடி விஷோட பாடி விஷ் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து என்னென்னா ஹேர் க்ரோ சிரம் ரோல் ஆன். ஆக்சுவலாக இந்த சிரம் நான் ஏன் வாங்கினேன்னா, நார்மலாக எல்லாத்துலேயுமே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து பம்ப் பண்ணுற மாதிரி, ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அந்த ரோல் ஆனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக எடுத்து அப்ளை பண்ணிடலாம். அதனால வந்துட்டு நான் இதை வாங்கினேன். இது வந்து நான் அவங்களோட ஓன் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னும் இவ்வளோ நாள் கழிச்சு எப்படி இருக்குது நம்ம ஹேர் க்ரோத் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து யூஸ் பண்ணுற சீரம் இல்லாமல் ரிசல்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல குட்டி குட்டி ஹேர் இருக்குது, கொஞ்சம் முளைச்சிருக்கு. அது இல்லாமல் இது யூஸ் பண்ணி நம்மளோட ஹேர் வந்து எப்படி க்ரோ ஆகுது, நியூ ஹேர் எப்படி ஃபஸ்ட்டாக க்ரோ ஆகுது, ஃபாரஸ்ட் மாதிரி முடி வந்து வளருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்னோடய ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணிவிட்டு என் ஹேரை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆச்சும் ஓரளவுக்கு நல்லபடியாக இது பண்ணிப்பேன். நான் நேற்று ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ ஹேர் இப்படி தான் இருக்குது. ஓகே, டீடாங்கிள் இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னால் பண்ணேன். ஸோ என் ஹேரில் பெருசாக எதுவுமே ஸ்டிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்டோட அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாமா? இதுதான் அந்த ப்ராடக்ட். ஓகே, இப்படி தான் இருக்கிறதோட பாட்டில். எப்படி அப்ளை பண்ணுறது? நார்மலாக ஒரு லைட்டாக ரோஸ் ஸ்மெல், கொஞ்சோண்டு பன்னீர் வாசம் வருது. எஸ், கொஞ்சம் பன்னீர் வாசம் வருது. நல்லா இருக்கு வாசம். நல்லா இருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. பட் இதுலேருந்து வருதான்னு தான் தெரியல. பாருங்கள், என்னோட முடி எவ்வளோ தெரியுதுன்னு. சாரி, என்னோடய ஸ்கேல்ப் வந்து விசிபிளாக தெரியுது. இதான் பார்த்துக்க அப்படின்ற அளவுக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு பயங்கரமாக முடி கொட்டிடுச்சு. இப்போ பாருங்கள், என் ஸ்கேல்ப் எப்படி தெரியுதுன்னு வீடியோவில் பார்க்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து இப்படி தான் அப்ளிகேட்டர் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்களாம் சொன்னாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் சொன்னாங்க. அதை பார்த்து தான் நான் அப்ளை பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இது வைரல் ப்ராடக்ட்னால தான் நான் வாங்கினேன். மற்றபடி இந்த ப்ராடக்ட்டை பற்றி இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஸ்மெல் வைஸ், கம்பெனி வைஸ், ஒரு பிராண்ட் வைஸ் வந்து இது ஓகே தான். பாடி விஷோட அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அவங்க டவுட்ஃபுல்லாக, ஐயோ என் முடிய பாருங்கள், நல்லா இங்கே வளரணும். அதுக்காக தான் இங்கேயே அப்ளை பண்ணேன். நல்லா வளரணும். மூடி அப்படியே காடு மாதிரி வளர வேணாம். கரெக்ட் தானே? எனக்கு இங்கெல்லாமும் முடி வளரும். இங்கே மட்டும் வளர்ந்தா பத்தாது, எனக்கு இங்கெல்லாமும் முடி வளரணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு அவ்வளோ அடர்த்தியாக சூப்பராக இருக்கும் முடி. இப்போ இப்படி ஆயிடுச்சு. என் டயட் அப்படியே மாறிடுச்சு. முன்னாடி என்னோடய டயட் வேறு மாதிரி இருந்தது. ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து வேறு டயட்டு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கே வழி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ என்னோடய ஹேர் இப்படி ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் டயட் பாதிக்குமா ஹேர்ன்னு கேட்டால் 100% பாதிக்கும். ஒரு மாதிரி வேர்த்தாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் இருக்குது இப்போ இது போடும்போது. பார்ப்போம் இது போட்டு என் முடி எப்படி வளருது. இது வந்து அப்ளிகேட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால என்னால் வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல்ப் சிலிகான் மசாஜர். இது வந்து நான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். 2 இயர்ஸ்னு நினைக்கிறேன். ஆனால் இதை நான் வந்து மேக்ஸிமம் வந்து குளிக்கும் போது தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஷாம்பு பெனட்ரேட் ஆக அண்ட் வந்து இது வந்து இப்படி சர்க்குலர் மோஷனில் அப்படி லைட்டாக நல்லா தான் இருக்குது, ரிலாக்ஸிங்காக.
சீரியஸ்லி நல்லா இருக்குப்பா. அப்படியே யாராவது தலையை சொரிஞ்சு விட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி நைஸ். இப்படி தான் இருக்கேன் மண்டை. இதை வந்து நான் நார்மலாக எப்போவுமே வந்துட்டு இந்த வீடியோக்காகலாம் கிடையாது, எப்போவுமே நான் வந்து சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் டீடாங்கிள் ஒரு வாட்டி பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்கேல்ப் மசாஜருக்காக நான் வந்து உட்டன் கோம் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட 2 டைப்ஸ் உட்டன் கோம் இருக்குது. இதை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து சீவுவேன். சீவினேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு இருக்கும். இப்போ நைட் டைம் தான் இருந்தாலுமே ஒரு ஒரு ஹேரை வந்து இது ஒரு தூண்டுன மாதிரி இருக்கும். நான் வந்து எப்போவுமே பண்ணுவேன். ஆயில் வீக்லி ஒன்ஸ் நான் ஆயில் வச்சு குளிப்பேன், அதுக்குமே பண்ணுவேன். சீரம் வச்சு யூஸ் பண்ணுற இதுக்குமே நான் வந்து இந்த பழக்கம் உண்டு, எனக்கு எப்போவுமே பண்ணுவேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கோம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த பிளட் சர்க்குலேஷனுக்காக. ஸோ இப்படி தான் இருக்குது சீரம் வந்து அப்ளை பண்ணக்கப்புறம் என்னோட ஹேரு கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரம். லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து அப்போவே சொன்னேன்ல, கீழே வந்துட்டு ஒரு கிரிப் தேவை, ஒரு ஃப்ரிஸி ஃப்ரீ ஹேருக்கு வந்துட்டு நான் வந்து இந்த சீரம் வந்து கீழே மட்டும் யூஸ் பண்ணுவேன். லென்த்லேருந்து இது வரைக்கும் ஃபுல் த லென்த் இது வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன் எண்ட்ஸில். பிகாஸ் வந்து எனக்கு ரொம்ப அந்த இடம் டேமேஜாக இருக்கும், அதனால் யூஸ் பண்ணுவேன். இதை நான் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டேன். பட் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஒரு கோம் வச்சு இப்போ நான் என்னோடய தலையை வந்து முடிய போகிறேன். ஏன்னா இந்த நிலமையில வந்து அம்மாஸ் வந்து நம்ம மண்டையை பார்த்தாங்க வச்சுக்கோங்க, வச்சு போட்டு நைட்டு உட்காந்துருந்தோம்னா வெளுத்து கட்டிடுவாங்க. ஸோ இதை வந்து அழகாக நான் வந்து ஒரு கொண்டா மாதிரி பன் மாதிரி போட்டுருவேன். என்னோட முடி கொண்டை போடும்போது வருத்தப்படுது. ஏன்னா அவ்வளோ குட்டியாக ஆயிடுச்சு, அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். இப்போனாச்சும் வளர்ப்போம். இப்படி தான் இருக்குது என்னோட ஆஃப்டர் ஹேர் கேர் எமௌண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன கேர் ரொட்டீன் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களோட சஜஷன் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்குள்ள ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். லவ் யூ லாட்.